வணக்கம் மாணவர்களே. இன்று சிவராத்திரி. சிவனை பற்றிய சில உண்மையான ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புராணம் அப்படின்னு எழுதியவர் மாணிக்கவாசகர். அவர் ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலே கீழ்கரையூர் அப்படிங்கிற ஊரில் குருந்தமர நிழலில் போய் உட்கார்ந்து தான் ஒரு பாடம் ஆரம்பிக்கிறாரு. திருவாசகம். அந்த முதல் திருவாசகம் 5 பற்றி தெரிந்து கொள்வோம். ஏன்னா நீ சிவராத்திரி அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லைப்ரரியில் இருக்குது சிவபுராணம், பார்த்துக்கலாம். சரி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தன் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. இதில் என்ன சொல்கிறார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நமச்சிவாய வாழ்க, அதாவது நமச்சிவாய என்பது இறைவனுடைய பெயர். பிறகு நாதன் தாழ் வாழ்க என்றார். நாதம் என்பது இறைவன். ஏன் முதல்ல பேரை சொன்னார்? இறைவனுடைய பேரை சொன்னார். அப்புறமா தான் இறைவனை வணங்குறோம். அதாவது ஒரு உடம்பு என்று ஒன்று இருந்தால், இப்போ மனோகரன் என்பது யாரை குறிக்கும்? என் உடம்பையும் என் உயிரையும் குறிக்கும். புரியுங்களா? அப்போ மனோகரன்னாலும் நானும் ஒன்று தான். மனோகரன் என்றால் நான் மனோகரன் தான். அதே மாதிரி சிவன் என்றால் சிவனுடைய நாமத்தை உச்சரிப்பது தான் முதல்ல நல்ல விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் என்ன பண்ணார்? கடவுள். அவர் இலங்கைக்கு போகிறதுக்கு பாலத்தை அமைச்சார். ஆனால் அவர் பேர் சொன்ன ஆஞ்சநேயர் என்ன பண்ணான்? நேராக பறந்தே போயிட்டான். அப்போ இறைவனுடைய நாமத்தை நினைப்பவனுக்கு முதலில் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதனால தான் மாணிக்கவாசகர் முதல்ல சொன்னார், நமச்சிவாய வாழ்க, கடவுளுடைய நாமத்தை எவன் சொல்லுகிறானோ, புரியுங்களா, அதுதான் அவன் நீடோடி வாழ்வான். நமச்சிவாய வாழ்க. பிறகுதான் கடவுளை வணங்குறார். நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தன் தாழ் வாழ்க. இதற்கு என்ன உதாரணம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு இருக்க போகிறார். அப்போ விரல் மண்டர் என்று ஒரு சிவாச்சாரியார், அவர் தேவ ஆசிரிய மண்டபம்னு ஒன்று இருக்குது, அதில் உட்கார்ந்துருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலுக்குள்ளே போகணும், அது வழியாக தான் போகணும். அவர் போகிறாங்க. அவர் பின்னாடி பட சொல்ல சிவாச்சாரியாரெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒருத்தர் முன்னாடி அந்த விரல் மண்டத்தை கேட்குறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றி சிவாச்சாரியார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. நீ என்ன அங்கே அசால்ட்டாக காலத்துக்கு போட்டு அட்டாணி கால் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சுந்தரமூர்த்தி பெரியாளா? அவர் கடவுளோட நண்பரியா, கடவுளோட சரிசமமாக பேசக்கூடியவர், அவன் டூ போடுறான் அப்படின்ட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். என்னையா அப்படி சொல்கிறார்? ஆமாம், அவன் டூ போடுறாயா, அதை நம்பிட்டு என்கிட்ட பேசாத. உண்மையான இறைபக்தனாக இருந்தால், அதாவது சிவனடியாரை வணங்கி விட்டுத்தான் பிறகு கடவுளை வணங்கணும். நான் உட்காந்துருக்கேன், என்னை மதிக்காமல் போகிறான், அவன் பெரிய ஆளா அப்படின்ட்டார். இது காலை விழுந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. உள்ளே போனார், சிவனை பார்த்தாரு. என்ன அந்த மாதிரி விரல் மண்டர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான், அவனை பார்க்காம, அவனை தரிசனம் பண்ணாமல், அவனை வணங்காமல் உன்னை பார்க்க வந்தது தப்பான்னு. ஆமாம், எந்த நேரமும் இறை பற்றிய சிந்தனை உள்ளவன் எவனோ அவன் இறைவனாகவே மாறிவிடுகிறான். அவனுடைய குற்றங்கள் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறைத்தன்மை அடைகிறான். அப்போ நானே அவனாக மாறிவிடுகிறேன், அவனே இறைவனாக மாறிவிடுகிறான். அவன் தான் சிவனடியார். அப்பேற்பட்ட சிவனடியாரை வணங்காமல் என்னை வணங்க வந்தது தவறு அப்படிங்கிறார். இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தன் தாழ் வாழ்க. இறைவனே ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவனை தான் முதல்ல வணங்கணும், அப்புறம் தான் என்ன வணங்கணும். அதுதான் இந்த 3வது அடி போட்டார். அடுத்தது கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. உமையவர் ஒரு சமயம் சிவபெருமான்கிட்ட கோச்சிக்கிட்டு திருவாவடுதுறை தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கோயில், மாசிலாமணி அம்மன் கோயில். அந்த மாசிலாமணி கோயிலில் கொஞ்ச நாள் பசுமாடாக இருந்து என்னை வழிபட்டு பின்னாடி வா அப்படின்னு சொல்லி உமையவளை அனுப்பினார் சிவபெருமான். புரியுங்களா? அதனால தான் கோகலி, பசுவாக வாழ்ந்து கழிந்து கொஞ்ச நாள் கழித்து இறைவனடி வந்து சேரும்.
கோவலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. தாழ்னா பாதம். புரியுங்களா? இதுதான் முதல்ல அந்த 5 வசனமும் சொல்கிறார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் வரலாறே பெரிய வரலாறு. அவர் வரலாறை இன்று பார்க்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு மேல். அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். சிவபுராணத்தை பாடிய மாணிக்க வாசகர். அவர் பேர் அவர் பேர் நைட்டு நான் சொல்கிறேன். நடிமானவர்களே, மீண்டும் நாளை இன்று இரவு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.